ஸோ வெல்கம் டு மேக்ஸ் ஜீனியஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயின்ஸில் டே லெவலில் உள்ள இதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு டேபிள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அதுவும் குமுலேட்டிவில் நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க டோட்டல் லேப்டாப் எவ்வளோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆவரேஜ் லேப்டாப்னு சொல்லி 2 லேப்டாப்போட கம்பெனி கொடுத்துருக்காங்க. அப்போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 லேப்டாப்போ டோட்டல் கரெக்டாக. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் உள்ள இன்னொரு லேப்டாப் தெரிஞ்சிடும். ஸோ மொத்தம் 3 லேப்டாப் இருக்குது. அது 2 இதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ்லேருந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ ரிமைனிங்கை மைனஸ் பண்ணணும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு டோட்டல் ஏ தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம், பி சி டிஇ. ஓகே, ஸோ இந்த டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குமுலேட்டிவ்ல இருக்கா. குமுலேட்டிவ்னா ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக டியில் எவ்வளோ இருக்கோ அது தெரியும். டிசிஇ எதுனாலுமே எனக்கு டியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 125 லேப்டாப் இருக்கு. பர்சன்டேஜ் நான் ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணால் 80 மைனஸ் 55 25%. அப்போ 25%ஓட வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, 125. அப்போனா பர்சன்டேஜ்லேருந்து அப்படியே இன்ட்டு 5 பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அப்போ அப்படியே இன்ட்டு 5 பண்ணால் போதும். அப்போ ஏல 90 லேப்டாப், பியில் ப்ரீவியஸ் வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் 22ன்னு வரும் கரெக்டாக. அப்போ 22 இன்ட்டு 5 110. ப்ரீவியஸ் வேல்யூ மைனஸ் பண்ணால் 15 இன்ட்டு 5 75. இது நமக்கே சொல்லிட்டாங்க 125. ப்ரீவியஸ் வேல்யூ மைனஸ் பண்ணால் 20%, அப்போ 100. அவ்வளோதான், டோட்டல் தெரிஞ்சுட்டு. இப்போ லேப்டாப் வந்து எடுத்துக்கலாம். ஹெச்பி டெல். அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது, ஆஸ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்லுக்கும் ஹெச்பிக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 2 பண்ணால் டோட்டல் வந்துருமா, இன்ட்டு 2 பண்ணால் 70. அப்போ ரிமைனிங் லேப்டாப் ஆஸ்யூஸ், அப்போ 70. அதுமாதிரி இன்ட்டு 2 பண்ணால் 90. அப்போ ரிமைனிங் 20. அடுத்தது இன்ட்டு 2 பண்ணால் 50. அப்போ ரிமைனிங் 25. அடுத்தது இன்ட்டு 2 பண்ணால் 96. 96ஓட 4 மல்டிபிள் பண்ணால் 100 வரும். அப்போ 25 + 4 29. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பிட் அப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இன்ட்டு 2 பண்ணோம்னா 60 வரும். அப்போ ரிமைனிங் 40. இப்போ இந்த இதுதான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு ஏ + பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ - பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ப்ளஸ் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் லார்ஜ் வேல்யூ தெரியும். இதை ஃபிக்ஸடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ப்ளஸ் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 40. அப்போ ரிமைனிங் பார்ட் 30. இந்த கேல்குலேஷன் ரொம்ப ஸ்பீடாக பண்ணோம். அப்போ 2 ப்ளஸ் பண்ணால் 9, மைனஸ் பண்ணால் 10. அப்போ 2 ப்ளஸ் 2 ஆல் டிவைட் பண்ணால் 50. ரிமைனிங் பார்ட் 40. இந்த கேல்குலேஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். அப்போ 50 + 10 60/2 30 20. அடுத்தது 48 96 + 4 100. அப்போ 50. ரிமைனிங் பார்ட் 46. அடுத்தது 60 60 + 20 80. 80/2னா 40. அப்போ ரிமைனிங் 20. ஸோ இந்த கேல்குலேஷன் ரொம்ப குயிக்காக பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நிறைய ப்ரிலிம்ஸ்லேயே எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஓகே, கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் இது கொஸ்டின் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. அதாவது ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம தேடி தேடி பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சில கொஸ்டினாக நம்ம ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணோடனே டேட்டா எங்கே இருக்குன்னு கரெக்டாக குயிக்காக ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் டேட்டா தேடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் இது ஃபோக்கஸாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, சால்வ் பண்ணும்போது எனக்கு எல்லாமே என்னென்னா டேட்டா எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி தான் இருக்குது. மொத்தம் நிறைய டேட்டா இருந்தனால. ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ புதுசாக எஃப்ங்கிறதுல சொல்கிறாங்க. எஃப்ங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஹெச்பி டெல்லுக்கு வந்து ரேஷியோ கொடுக்காங்க. என்னது 2:3. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, லெனோவோ ஆசஸ்ன்னு சொல்லி ரேஷியோ கொடுக்காங்க 4:5. இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஹெச்பி அண்ட் லெனோவோ, ஆவரேஜ் ஆஃப் ஹெச்பி லெனோவோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு வேற ரேஷியோனால 2x + 4y. அப்போ ஆவரேஜ்னா டிவிசிபிள் பை 2 வரும். அப்போ x + 2y = அதான் ஆவரேஜ் தான் என்னதான் 40. அதுக்கப்புறம் டெல்லுக்கும் ஆசஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க. எனக்கு டெல்லுலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்போ 3x - 5y = 10. அப்போ மேலே இன்ட்டு 3 பண்ண எனக்கு என்ன ஆயிரும், 3x + 6y 120. அப்படி மைனஸ் பண்ணேன்னா லார்ஜ் வந்து ஸ்மாலை மைனஸ் பண்ணேன். அப்போ 11y = 110. அப்போ y = 10. அப்போ y = 10 சப்ஸ்டிட் பண்ண எனக்கு என்ன வரும், x = 20. அப்போ எனக்கு என்ன தருது, ஹெச்பி வந்து 40 60. இது வந்து எனக்கு என்ன தெரியுது, 10ங்கிறதுனால இதுவும் எனக்கு 40 50 அப்படின்னு தெரியுது கரெக்டாக. ஸோ இந்த டேட்டா வந்து தனியாக எழுதாமல் அது மேலேயே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும்.
அடுத்து என்ன சொல்றாங்க, டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஆவரேஜ் டெல் ஏக்கும் எஃப்க்குமான டூ ஹதர் ஆவரேஜ் கேட்காங்க. ஏக்கும் ஏல உள்ள டெல் எவ்வளோ இருக்கு, 30 இருக்கு. இதுல டெல் எவ்வளோ இருக்கு, 60 இருக்கு. அப்போ 60 பிளஸ் 30 டிவிசிபிள் பை 2 45 மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் ஹெச்பி அண்ட் ஹெச்பி கேட்காங்க. ஹெச்பி எவ்வளோ இருக்கு, இங்க 40 இருக்கு. ஈல ஹெச்பி எவ்வளோ இருக்கு, அதே 40. அப்போ 40 பிளஸ் 40 டிவிசிபிள் பை 2னா அதே 40 தான் வரும். 80 பை 2ன்னு சொல்லி. அப்போ டிஃப்ரெண்ட் 5. ரெண்டுக்கும் ஆவரேஜ் தனித்தனியாக கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணோம். ஸோ அந்த டேட்டா ஐடென்டிஃபை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ கேங்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதுவும் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. இப்போ டிஃப்ரெண்ட் பட்டின் ஹெச்பி அண்ட் டெல் ஏ ஒரே ஷாப்பில் ஹெச்பியும் டெல்லுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்காங்க. ஹெச்பிக்கும் டெல்லுக்கும் எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, 10. அடுத்தது ஜே ஜே என்ன சொல்கிறாங்க, சேம் பீயிங் த கம்பெனியில் ஆசஸும் ஹெச்பியும் டிஃப்ரெண்ட் கேட்காங்க, அது 30. அடுத்தது ஷாப் ஐங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணாங்க, சீயிங் த கம்பெனியில் ஆசஸும் டெல்லும், சீயிங் த கம்பெனியில் ஆசஸும் டெல்லும், அப்போ 5. அடுத்தது எல்லுங்கிறது பாருங்க, ஹெச்பி லேப்டாப் வந்து இப்போ லேப்டாப் கம்பெனி ஒன்றா இருக்குது, கம்பெனி வேறு வேறு வருது. அப்போ ஹெச்பி கம்பெனியில் பிஎன்இ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது, 10. ஸோ இதுதான். இப்போ அடுத்தது ரெப்ரசன்ட் பண்ணி கேட்காங்க. எம் வந்து என்னதான், ஐ இன்ட்டு ஜே. அப்போ ஐ இன்ட்டு ஜேனா 150. இதுவும் குயிக்காக போடணும். அடுத்தது என் ஜே இன்ட்டு எல், ஜே இன்ட்டு எல்னா 300. அடுத்தது ஓனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐஎன்டிஎல். அதான் போட்டோம்மா. ஜே இன்ட்டு எல்லுக்கு எடுத்துருக்காங்க. அடுத்த ஐஎன்டிஎல்னா 50. அடுத்து பி கே இன்ட்டு எல், கே இன்ட்டு எல்னா 100. அடுத்து கியூ ஐஎன்டிகேனா 50, மறுபடியும் ஒரு 50 வருது. இப்போ என்ன கேட்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2m. 2mனா அதே மாதிரி ஒரே ஸ்டெப் 300. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண சொன்னால் லைனாக எழுத போகிறேன். அடுத்து இன்ட்டு 3 வந்தாங்க என்ன, அப்போ 900. அடுத்து 7O7Oனா 350. 8Pனா 800 வரும். கரெக்டா? அடுத்தது 5Qனா 250. அப்போ ப்ளஸ் பண்ணால் 0 ரிமைனிங் 1. அப்போ 10 20 26 2600. அப்போ 2600 எனக்கு எங்கே வரும், ஆப்ஷன் அந்த 1 மட்டும்தான் கரெக்டாக ஃபாலோ ஆகும். ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்து பாருங்க, இப்போ லெனோவோன்னு சொல்லி புதுசாக ஒரு லேப்டாப் சொல்கிறாங்க. இது வந்து டேஷா, இது மெயினாக ப்ரிலிம்ஸில் கிளர்க்கு மெயின்ஸில் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் வரும். கரெக்டா? ஓகே, இப்போ ஹெச்பி லேப்டாப்போட கம்பேர் பண்ணாங்க யாரு, அதே இதில். அப்போது லெனோவோ வந்து ஹெச்பி எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க. இது ஏயோட வேல்யூ. பியோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க, ஏ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்காங்க. கரெக்டா? இதில் வந்து என்னென்னா ஒரு லாஜிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்போது இது சக்ஸஸிவாக இருக்குது. 40 இன்ட்டு ஏக்கு ஒரு பர்சன்டேஜ் வருது, பிக்கு அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லி சக்ஸஸிவாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன வருது, லேப்டாப் வந்து ஒரு ஹோல் வேல்யூ ஃப்ராக்ஷனில் வராது. அப்போ இதை பேஸ் பண்ணியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அது போக உங்களுக்கு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியணும், பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வே பண்ண தெரியணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஏ எனக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்லை 30 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 15 எனக்கு என்ன வரும், பர்சன்டேஜில் 40 இன்ட்டு 13/10, 15னா 23/20. இது எனக்கு ஃப்ராக்ஷனில் தானே வரும், ஹோல் வேல்யூவாக வராது. அப்போ அதிலே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது 20% 25ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20னா நமக்கு என்ன வரும், 20/1/5ன்னு வரும். அப்போ 6/5. கரெக்டா? 6/5. 25%னா 5/4. 5 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 கேன்சல் பண்ணனா 10. அப்போ எனக்கு எத்தனை பேர் வருவாங்க, பியில் 60 வரும். அதே ஏலன்னா எனக்கு என்ன வரும், 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 8 வரும். அப்போ 48. கரெக்டா? இப்போ ரேஷியோவில் பார்க்கேன் 5:7. அப்போ எனக்கு என்ன தெரியுது, இது 60னா இதை ரெப்ரசன்ட் பண்ணோம், இன்ட்டு 12 வரும், 84. அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் அவங்க கொடுத்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும்.
48 60 84 12ல 2 மீதி 1 10 9 192. ஆமா கரெக்டா வருது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆனா அடுத்தது செக் பண்ணி ஆகணும். ஏன்னா மோர் தென் ஒன்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அப்ப 40 இருக்கா? 40 எனக்கு என்ன வரும்? 7/5 இன்ட்டு அதே மாதிரி மேலே என்ன வரும்? 25னா 4/5. எனக்கு கேன்சல் ஆகுமா? பாசிபிளே கிடையாது. ரெண்டுமே கேன்சல் ஆகாது. ஸோ ஃப்ராக்ஷனில் வரும். ஸ்கிப் பண்ணிடலாம். 45 45ங்கும் போது எனக்கு என்ன வரும்? 9 29/20ன்னு வரும். 20% அப்படின்னா 6/5 கரெக்டா? ஸோ அதுவுமே நமக்கு என்னது ஃப்ராக்ஷனில் தான் வரும். 45ங்கிறது 29/20ன்னு வரும். 20%னா 6/5. ஸோ இதுவுமே நமக்கு ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஸோ இதுவுமே நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே இதுக்கு ஃப்ராக்ஷனில் ஒன்று வராது. நான் மிஸ் பண்ணிட்டேன். 25% நான் தப்பாக எழுதிட்டேன். மேலே 5 கீழே 4. 5 கேன்சல் ஆயிரும். 40 அப்படின்னு கேன்சல் பண்ணேன்னா 70ன்னு வரும். அந்த மூணாவது ஆப்ஷன் சொல்கிறேன். பியில் வந்து 70ன்னு வரும். அது ஏக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% கொடுத்துருக்காங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? 40 × 7/5 அப்போ 56. நான் ரேஷியோ மூலமாக கன்வே பண்ணேன். என்னது? 5:7. 5ங்கிறது 70 ரெப்ரசென்ட் பண்ணால் இன்ட்டு 14 பண்ணியிருப்பாங்க. அப்போ 7ஓட இன்ட்டு 14 பண்ணேன்னா 8 வரும். மீதி 2 98. அப்போ 98 ஏயோட வேல்யூ 70, பியோட வேல்யூ ஒரு 56. அப்போ ப்ளஸ் பண்ணால் 14ல் 4 மீதி 1 224. ஸோ ஆனால் டோட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால இது மிஸ்டேக். ஓகேங்களா? மூணாவது கன்க்ளூஷன் மூணாவது மட்டும் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே அடுத்து பாருங்க. ஓகே ஸோ அதே மாதிரி கொஸ்டினை வந்து கொஞ்சம் ரஃபாக ரீட் பண்ணவும் தெரியணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் ஹெச்பி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாம்சங் சொல்லி எக்ஸ்ட்ரா வருது, நோக்கியான்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, ஷாப் ஏபிசின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஸ்டினை ரஃபாக ரீட் பண்ணியே கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போ எனக்கு டேட்டா நிறையா வருதுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக இது பண்ணணும். ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லி நீங்கள் டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். ஏபிசி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம சாம்சங்னு எழுதிக்கலாம். அடுத்து நோக்கியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? 100 இருக்கும். அதில் சாம்சங் வந்து எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ஹெச்பி நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுது? 40. அப்போ சாம்சங் எவ்வளோ இருக்கும்? 60. அவ்வளோதான். இப்போ ஆவரேஜ் ஆஃப் நோக்கியா அண்ட் ஆசஸ் அதே மாதிரி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் 80. அதில் ஆஸ்யூஸ் எவ்வளோ இருக்குது? 20. அப்போ நோக்கியா 60 இருக்கும். அப்போ 60. அடுத்து என்ன சொல்றாங்க? டோட்டல் நோக்கியா ஏயும் பியும் சேர்த்து எவ்வளோ சொல்றாங்க? 75. அப்போ ஏ எவ்வளோ இருக்கும்? 15. அவ்வளோதான். அடுத்தது டோட்டல் சாம்சங் ஏயும் சியும் சேர்ந்து தான் 85. அப்போ ஏயும் சியும் சேர்ந்து 85னா ஏ மட்டும்தான் சாரி பி மட்டும்தான் 25. நோக்கியா எனக்கு பியும் சியும் சேர்ந்ததுனா 72ன்னு சொல்றாங்க. அப்போ 72னா என்ன வரும்? 7. அப்போ அங்கே 3 வந்துடும், 2ன்னு வந்துடும். அப்போ 57. ஆவரேஜ் சாம்சங் பி எவ்வளோவா? 20% மோர் தென் 10. 10 பியில் எவ்வளோ வச்சுருக்காங்க? 50. அப்போ 50லேருந்து 20%னா 5/6. அப்போ 60. 20% என்ன வரும்? 1/5ன்னு வரும். அப்போ 6/5 நம்ம போடுவோம், 60ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா எழுதியாச்சா? ஓகே இது கொஞ்சம் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். ஓகே இப்போ என்ன பண்ணுங்க? நம்பர் ஆஃப் நோக்கியா ஃபோன் ஏயும் பியும் சேர்த்து வந்து ஹெச்பி ஏயும் பியும் சேர்ந்தா எனக்கு நோக்கியா எவ்வளோ வருது? 75. அது எதோட அதிகமாக இருக்கா? ஹெச்பி லேப்டாப் சிஎன்இ சேர்ந்து ஹெச்பி லேப்டாப் சிஎன்இ சேர்ந்தா எவ்வளோ ஒரு 70. அதோட 5 அதிகமாக இருக்குது. ஆமாம் 5 அதிகமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது கரெக்டு. சாம்சங் ஏயும் சியும் சேர்ந்தா என்னது? 85. அது வந்து 18 லெஸ் தென் ஆஸ்யூஸ். ஆஸ்யூஸ் வந்து நம்ம எதுலாம் டியும் இயும் சேர்ந்தா எனக்கு என்ன வருது? 69. அப்போ 69 எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? 16 தான் அதிகமாக இருக்காங்க, 18 இல்லை. அப்போ அதுவும் தப்பு. ஓகேங்களா? டிஎன்இ சேர்த்துல அதுவும் தப்பாக தான் இருக்குது. டோட்டல் மொபைல்ஸ் ஏபிசி மொபைல்ஸ்னால் இது எல்லாத்தையும் சேர்த்தது. அப்போ இது 120 வருது, இது ஒரு 75 வருது, இது ஒரு 2, ஒரு 82. 120 கூட நம்ம இதை மல்டிபிள் பண்ணால் 220, 75னா 277. ஸோ ஆப்ஷனில் கம்மியாக தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு. அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் கரெக்டு. ஆனால் அது ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ நன் ஆஃப் திஸ். ஸோ பேங்கிங்க்கு நன் ஆஃப் திஸும் ஒரு ஆப்ஷனாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே
அடுத்தது பாருங்க கேஸ்லெட். ஸோ கேஸ்லெட் எப்போவுமே பாருங்க இது வென் டயக்ராம் பேஸ் பண்ணது. அந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ணது மொத்தம் 6 பார்ட்டாக ஸ்பிட் பண்ணணும், 7 பார்ட்டாக ஸ்பிட் பண்ணணும். ஒன்லி ஃபாலோன்னு சொல்லி 3 பாட்டு, ஒன்லி டூ ஃபாலோன்னு சொல்லி ஒரு 3 பாட்டு, அடுத்து ஆல் ஆஃப் தம் சொல்லி ஒரு பாட்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டேட்டாவும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, காமெடி பாருங்க நான் என்ன ஆர்டர் எழுதியிருக்கேனோ, த்ரில்லர் இந்த சைடு எழுதியிருக்கேனா. ஓகே, ஓகே, த்ரில்லர், காமெடி, ஆக்ஷன். அந்த டேட்டா கரெக்டாக எழுத தெரியணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஒன்லி ஆக்ஷன் மூவிக்கும் காமெடிக்கும் பிரிச்சவங்க 8:5. அப்போ ரேஷியோல வந்து தனியாக எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் மூவி, அதுக்கப்புறம் தான் காமெடி. அப்போ இங்கே 5x, இங்கே 8x. அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஆல் டைப் ஆஃப் மூவி வந்து 90% ஆஃப் போத் லைக் காமெடி மூவி நாட் த்ரில்லர். அப்போ த்ரில்லர்லேருந்து வர மாட்டாங்க. த்ரில்லரில் இல்லாமன்னா எனக்கு 2 பேர் வருது இந்த பார்ட் தான். அப்போ இவங்க 10yனா இவங்க 9y. ரேஷியோவில் கன்வே பண்ணிட்டேன். அதையுமே ரேஷியோவில் கன்வே பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் த்ரில்லர் மூவி பட் நாட் காமெடி. அப்போ காமெடியில் வரமாட்டாங்க. அவங்க வந்து யாரா 20 மோர் தென் த போத் காமெடி அண்ட் த்ரில்லர். ஆனால் ஆக்ஷனில் வரமாட்டாங்க. அப்போ ஆக்ஷன் வரமாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட். அப்போ இதில் செட்னு வச்சுன்னா இவங்க செட் ப்ளஸ் 10, இவங்க செட் ப்ளஸ் 10. ஓகேங்களா, ஓகே, இது எழுதியாச்சு. அடுத்த டேட்டா பாருங்க, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் மூவியில் உள்ள மொத்த பேர் எண்ணிக்கை எவ்வளோன்னா 65 மோர் தென் த ஹூ லைக் காமெடி மூவி எவ்வளோ பிடிக்குமோ அவங்கள இருந்து 65 அதிகம். ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. ஒன்னை விட ஒருத்தவங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த 2 பேருக்கும் வித்தியாசமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து பியை விட 65 அதிகமாக இருக்காங்கன்னா அப்போ ஏக்கும் பிக்குமான டிஃப்ரெண்ட் தான் 65. இப்போ யார் அதிகமாக இருக்காங்க, ஆக்ஷன் மூவி தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஆக்ஷன் மூவிக்கும் காமெடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இதுலேயும் அடுத்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். எனக்கு ஆக்ஷனுக்கும் காமனுக்கும் இந்த 10y 9y காமனாக தான் இருக்குது. அப்போது நான் அது எப்படினாலும் அது கேன்சல் ஆயிரும். ஆக்ஷன் மூவினா இந்த 4 பாட்டு எல்லாம் சேர்ந்தது தான், காமெடினா இந்த 4 பாட்டு எல்லாம் சேர்ந்தது தான். அப்போ 4ஐயும் நான் ப்ளஸ் பண்ணினேன் அப்படின்னா அந்த 10y ப்ளஸ் 9y. அதே மாதிரி தான் காமெடியை நான் மைனஸ் பண்ணேன். கரெக்டாக 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 9y. அதுலேருந்து என்ன பண்ணுவேன், மைனஸ் செட். இல்லை இப்படி காமனாக தான் எனக்கு 10yயும் 9yயும் இருக்கும். ஸோ நீங்கள் எழுதும் போதே அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது நீங்கள் என்னது கம்பேர் பண்ணும்போது செட்டும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன தெரியுது, சாரி இங்கே 20 வரும், நான் 10ன்னு போட்டேன். 20 தானே மோர் தென் சொல்லியிருக்காங்க. அப்போது 8x 5x மைனஸ் பண்ணால் 3x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 65. அப்போ 3x ஈக்குவல் டு 45, x ஈக்குவல் டு 15. ஸோ நீங்கள் எழுதும் போது என்னென்னா எனக்கு ரெண்டுக்கும் காமனாக 10y 9y வரும், அதனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ரிமைனிங் உள்ள மட்டும் எக்ஸையும் மைனஸ் பண்ணும், செட்டையும் மைனஸ் பண்ணும். அப்போ செட்டை மைனஸ் பண்ணும்போது செட்டு கேன்சல் ஆயிடுது, எக்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு தெரியணும். அதான் நான் சொல்ல வர்றது. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன தெரியுது, 15. அப்போ 15 சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே எனக்கு 75 வரும், இங்கே 15னா 120ன்னு வரும். கரெக்டா. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் த்ரில்லர் மூவி ஒன்லி வந்து 25 லெஸ் தென், காமெடி ஒன்லியோட 25 லெஸ் தென். அப்போ த்ரில்லர் எவ்வளோ இருப்பாங்க, 50 பேர். அதே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கா, ஆக்ஷனும் காமெடியும் பிடிக்கணும் பட் நாட் த்ரில்லர். அப்போ த்ரில்லருக்கு அவுட் சைடில் உள்ளவங்க. அப்போ இதுவும் 50ன்னு சொல்கிறாங்க. அப்போ 50னா ஒய் ஈக்குவல் டு 5. ஒய் ஈக்குவல் டு 5 தான். இங்கே எனக்கு என்ன வரும், இப்போ 45. கரெக்டா, இங்கே எனக்கு இப்போ 45 வரும். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் த்ரில்லர் மூவியில் உள்ள மொத்த பர்சன் எவ்வளோவா, 155. இப்போ எனக்கு ஆக மொத்தம் இங்கே எவ்வளோ இருக்காங்க, 95 105. அப்போ 2 செட் ப்ளஸ் 105 ஈக்குவல் டு 155. கரெக்டா. இங்கே எனக்கு சாரி 115, தப்பா எழுதிட்டேன், 115. நான் ப்ளஸ் பண்ணேன்னா 95, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 20 இருக்காங்க, 115. அப்போ மைனஸ் பண்ணால் 2 செட் ஈக்குவல் டு 40. அப்போ செட் ஈக்குவல் டு 20. அப்போ செட் ஈக்குவல் டு 20னா இங்கே எனக்கு என்ன வரும், 40. இப்போ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சுட்டா அவ்வளோதான், நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஒன் டைப்னா அதை மட்டும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 170
170லேருந்து இதை ப்ளஸ் பண்ணேன்னா 245 ரேஷியோ ஆல் ஆஃப் தம் 45. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே எனக்கு 9 வரும், இங்கே எனக்கு 49. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து என்ன சொல்றாங்க, ரேஷியோ ஆஃப் ஸ்கூல் 5:3ன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கூலில் உள்ளவங்க பாய்ஸும் கேர்ள்ஸும் 5:3. ஓகே, ஃபர்ஸ்ட் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹோல் வேல்யூலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 100, 160, 260, 280. 280 கூடனா 80, 120. அப்போ 400 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 400 ஸ்பிட் அப் ஆகுது, பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக ஸ்பிட் அப் ஆகுது. கரெக்டா? என்ன ரேஷியோவில்? 5:3. அப்போ மொத்த பாட்டி 8. அப்போ ஒரு பாட்டுனா 50. அப்போ 250 மீதி 150 ஸ்பிட் அப் ஆகுது. அந்த கேர்ள்ஸில் ஒன்லி 2 மூவி பிரிச்சவங்க எப்படி ஸ்பிட் அப் ஆகுது? 13:8. ஒன்லி 2 மூவினா அதெல்லாம் ப்ளஸ் பண்ண எனக்கு என்ன வருது? 110. அந்த 110ல் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தம் 22 பாட்டில் 9 பார்ட். அப்போ டிவைட் பண்ணால் 5, 45 பேர் இருக்காங்க. அதுக்கு தான் ரேஷியோ கேட்காங்க. ஸோ ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எது கூட கம்பேர் பண்ணுறோமோ அதை டினாமினேட்டில் போடுவோம். ஸோ கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணுறோம், கீழே வரும். ரெக்யூஸ்டட் வேல்யூ மேலே வரும், எவ்வளோ கேர்ள்ஸோ இன்ட்டு 100. அப்போ 15 பண்ணால் மேலே வந்து 3, கீழே 10. 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 30%. 30% தான் ஆன்சர் 6வது கொஸ்டினுக்கு. 7வது கொஸ்டின் ஆவரேஜ்க்கு இருக்காங்க. ஒன்லி ஆக்ஷன் மூவி, ஒன்லி காமெடி மூவி. ஆக்ஷன் மூவி காமெடி மூவினா எனக்கு 120, 75னா 95 வரும். அதுக்கப்புறம் ஆல் 3 மூவினா 45. அப்போ ப்ளஸ் பண்ணால் 240. டிவிசிபிள் பை 3னா ஆவரேஜ் தானே, 3 டைப்னால 3ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 80. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அட்லீஸ்ட் 2 நல்லா வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 2 அப்படின்னா நான் என்ன அர்த்தம், எனக்கு 2 மூவி, குறைஞ்சபட்சம் 2 மூவி பார்த்துருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் போகலாம். ஓகேங்களா? அப்போ குறைஞ்சபட்சம் உள்ள மூவி எனக்கு என்ன வருது? 110. 110 கூட ப்ளஸ் 45. 3 மூவி பார்த்தவங்களும் வரும். ஏன்னா அட்லீஸ்ட் தான் சொல்லிருக்காங்க, ஒன்லின்னு சொல்லலை. அந்த ஒன்லிக்கும் அட்லீஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியணும் உங்களுக்கு. அப்போ ப்ளஸ் பண்ண என்ன வருது? 155. ஆவரேஜ் பர்சன்டேஜ்க்கு இருக்காங்க. எனக்கு டோட்டல் எவ்வளவு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், 400. அதை ஞாபகம் வைக்கணும், மறுபடியும் உட்காந்து ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இன்ட்டு 100. 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 15ல் எத்தனை வாட்டி இருக்கும்? 4 இல்லை 3 வாட்டி தான் இருக்கும், மீதி 3. 35னா 8 வரும். 8.75. ஒரு 0 போட்டேன், 1 ஆட் பண்ணேன்னா 36. அப்போ 9 டைம் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி 8.75 அப்படின்னு குயிக்காக போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள் கொடுத்துருக்காங்க. ஹூ டஸ் நாட் லைக் ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன் மூவி பிடிக்காதவங்க. அப்போ ஆக்ஷன் மூவிக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 70, 145. அவங்க என்ன ரேஷியோவில் இருக்காங்க? 16:13. அப்போ டோட்டல் பார்ட் 29. எனக்கு தேவை என்னது? 2 பேருக்குமா டிஃப்ரெண்ட். அப்போ 2 பேருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? 3 யூனிட். அவ்வளோதான் ஆன்சர். எனக்கு கம்பேர் பண்ணால் எத்தனை வாட்டி தருது? 5 டைம் இருக்காங்கன்னு தெரியுது. அப்போது 15. ப்ரைம் நம்பருங்கும் போது ப்ரைம் நம்பராக இருக்குது, அதே மாதிரி லாஸ்ட் யூனிட் 5ஆக இருக்குது. அப்போ 5ஆக தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணேன், அதே மாதிரி அது கரெக்டாக வருது. ஓகேங்களா? அதுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் கொஸ்டினை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.